அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விக்னேஷ் குமார், ஃபிசியோதெரபிஸ்ட். நீண்ட நாளைக்கு பிறகு இந்த ஒரு வீடியோ மெசேஜ். ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். டு ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் கிவிங் ரீஅஷூரன்ஸ் ஃபார் chronic low back pain patient. இயான் பவல் அண்ட் பீட்டர் சலைவான், மை பேஷனட் ஃபிசியோதெரபிஸ்ட் இன் ஆஸ்திரேலியா. அவர் தான் இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனல் தெரப்பி அதை டிசைன் பண்ணது. அதில் நான் கொஞ்சம் பார்ஷியலாக ஒரு சின்ன ஸ்மால் டேர்ம் ஐ லேர்ன்டு ஸ்கில்ஸ் அது லேர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் அவரோட இதுலேருந்து நிறைய அட்வான்ஸ் திங்ஸ் ஐ ஹாவ் டு கோ த்ரூ. அதில் ஒரு சின்ன டேர்மினாலஜி பார்த்திங்கன்னா, இந்த ரீஅஷூரன்ஸ் அண்ட் எஜுகேஷன், மறு உறுதி ஊட்டுதல், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தருக்கு தொந்தரவு ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தொந்தரவு தனக்கு வரும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். பெயின் சிவியராக இருக்கும்போது அந்த இடுப்பெல்லாம் பிடிச்சி அப்படியே வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 கிலோவை இடுப்பில் கட்டி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பெயின்னால் எங்கேயும் அசைக்க முடியாது, இனிமேல் அவ்வளோதான், நம்ம பேக் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அவங்க மாதிரி ஆளுங்க, ஒரு டாக்டர்ஸை, ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பார்க்கும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மறு உறுதி ஊட்டுதல், அதுதான் ரீஅஷூரன்ஸ். அதில் 2 விதங்கள் இருக்குது. ஒன்று அஃபெக்டிவ், இன்னொன்று காக்னிட்டிவ். இந்த அஃபெக்டிவ்ங்கிறது பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நிச்சயம் இது குணம் ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள். அது ஒரு மனதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது. அதான் அஃபெக்டிவ் ரீஅஷூரன்ஸ். அதுவே உங்களுக்கு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளே ஒரு பாதி எங்களுக்கு குறைஞ்சிருது அப்படின்னு. ஸோ பேஷண்ட் வில் மேக் யூ ஸ்டார்டட் கோஆப்ரேட்டிங் வித் யூ. ஸோ அந்த அடமென்சி குறைஞ்சிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ரீஅஷூரன்ஸ். இது என்ன ஆகுது அப்படின்னா, பிரெயினில் போயிட்டு நிறைய டிஸ்ட்ரெஸ், ஃபியர், பய உணர்வு, ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க உடனே ஸ்கேன் எடுப்பாங்க, நிறைய டாக்டர்ஸை ஒரு இடத்துல போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் சரியாகலைன்னா இன்னொருத்தட்ட பார்க்குறது, இது ஒரு இயல்பு இல்லையா, எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் ஒன்று சொல்லும் பொழுது பக்கத்தில் இன்னொரு பேஷண்ட் ஒருத்தர் சொல்லுவார், சார் இப்படி தான் சார் இருந்தது, ஸ்கேன் எடுத்த கடைசியில் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்கன்னு. அந்த பய உணர்வு உள்ளே இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்பைன் டேமேஜ் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம பழைய வேலைகளை செய்ய முடியாது, நம்ம குடும்பத்துக்கு நம்ம எந்த ஒரு ஆக்டிவாக செய்யவும் முடியாது, நம்ம பையனும் படிச்சுட்டு இருக்காங்க, இப்படிங்கிற மன உளைச்சல் ஆளாயிடும். ஸோ அந்த மென்டல் அகோனி, அந்த தாட்ஸ், இதெல்லாம் ஒரு டிப்ரெஷன் கொண்டு போயிடும். ஸோ இதிலேருந்து கம் ஓவர் பண்ணுறது தான் இந்த காக்னிட்டிவ் ரீஅஷூரன்ஸ். பேஷண்ட்டுக்கிட்ட நல்ல டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் கேட்டு எங்கெல்லாம் போயிருக்காங்க, என்னெல்லாம் ஸ்கேன் எடுத்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஆதாரபூர்வமான ஒரு தகவல்களை கொடுக்கறது, எவிடன்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதை பகிர்ந்துக்கிறது. ஸோ இது பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கேனில் உள்ள விஷயங்கள் நம்ம தலை எப்படி நரைச்சி போகுது, அது மாதிரி நம்ம எலும்பும் வயசாக தேய ஆரம்பிக்கும். அதனால் வரக்கூடிய ஒரு தொந்தரவுகள் அது ஸ்கேனில் காமிக்கிறதுனால அது அப்படியே நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சின்னு பயப்பட வேண்டாம். இது சாதாரண உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் தான். இதை பயிற்சி மூலிமா உங்களுடைய நம்பிக்கைத்தன்மை, இந்த ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பியில் அதை க்யூர் பண்ணிடலாம், பயப்படாதீங்கிறது. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 98ல் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணும் பொழுது என்னுடைய தலைமை மருத்துவர் பார்த்திங்கன்னா, அவரோட ஓபி சீட்டில் அவர் எழுதுவார், மெடிசின்ஸ் எழுதுவார். உதாரணத்துக்கு ப்ரூஃபன், பேராசிட்டமாலோ அல்லது ஓவிரான் ஏதோ ஒரு மெடிக்கேஷன்ஸ் எழுதிட்டு கீழே ஃபிசியோதெரப்பின்னு எழுதிடுவார். அதுக்கு கீழே ரீஅஷூரன்ஸ் 1, 2, 3 பாயிண்ட் போட்டு எழுதுவார். இந்த ஓபி சீட் எடுத்துகிட்டு பேஷண்ட் வருவாங்க, ஒரு 50, 100 கேஸ் பார்க்குறாருன்னா அதில் ஒரு 20, 30 கேஸ் இந்த பேக் பெயின் பேஷண்ட்டு, இடுப்பு வலி உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இந்த இடுப்பு வலி உள்ள பேஷண்ட் இதை எடுத்துகிட்டு வரும்போது நான் கேட்குறது உண்டு, என்னடா அது இதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எழுதியிருக்காரு, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு. சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த மெடிசனில் இது க்யூர் ஆகிடும், ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்ட போங்க, அவங்க உங்களை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி தேவையோ அவங்க அதை சொல்லிக் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை கம்ப்ளீட்டாக செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குணமாயிடும். இதிலே பாதி பயம் எங்களுக்கு போயிடுச்சுங்க சார். ஸோ திஸ் இஸ் அஃபெக்டிவ் ரீஅஷூரன்ஸ். ஸோ ஆதாரபூர்வமாக அவங்க எடுத்துருக்கிற இமேஜிங், ஸ்கேனு, இதெல்லாம் வச்சு நாம் சொல்லக்கூடிய அந்த பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணும்போது அந்த காக்னிட்டிவ் ரீஅஷூரன்ஸ், மனரீதியாக ஏற்படக்கூடிய அந்த டிப்ரெஷன், ஃபியர்னஸ், ஆங்ஸைட்டி அதெல்லாம் குறைஞ்சிடும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு இயன்முறை சிகிச்சை மருத்துவரும், ஃபிசியோதெரபிஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் இந்த டூலை ஒரு ட்ரீட்மெண்ட் டூலாக எடுத்துக்கோங்க. ஸோ எஜுகேட் பண்ணும்போது இந்த ரீஅஷூரன்ஸ், மறு உறுதி ஊட்டுதல், அது ரொம்ப 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 முக்கியம். கவலைப்படாதீங்க, மறு தைரியம் அளித்தல், அதை செஞ்சிட்டோம்னாலே பாதி டிசீஸ் அதிலே குறைஞ்சிருது. ஸோ பேக் பெயின்ங்கிறது எல்லாத்துக்குமே
ஒருத்தருக்கு செஞ்ச மாதிரி இன்னொருத்தருக்கு ஆப்ரேஷனுங்கிறது தீர்வு கிடையாது. உடம்பை உடனே போய் பரிசோதனை பண்ணிக்கணும், ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. செல்ஃப் மானிட்டரிங் டாக்டர்ஸு தேவைன்னா உங்களுக்கு ரெட் ஃப்ளாக்ஸ், அதாவது முதுகில் கட்டி இருக்குது, ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, ஒரு கேன்சர் தொந்தரவுகள் இருக்குது, டிபி இருக்குது, அல்லது ஒரு நரம்பு உண்மையிலே உள்ள அடிபட்டிருக்கு, செக் பண்ணுறதுக்கு ஸ்கேனுங்கிறத அவங்க எப்போ எடுக்கணுங்கிறத உங்களை செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அவசரப்பட்டு சிம்பிளாக ஒரு வெயிட் தூக்கியிருப்போம், படுத்து எந்திரிச்சிருப்போம், அந்த ஸ்ட்ரெயினுக்காக அவர் மாதிரி நமக்கு ஆகிடுமோ, நான் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறேன், உடனே போய் இமேஜிங் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் அவ்வளோ குயிக்காக அந்த ரெக்கவரி பீரியடை சரி பண்ணிடு. ஸோ ரீஅஷூரன்ஸுங்கிறது மறு உறுதி ஊட்டுதல் மிக மிக இன்றியமையாகுது இடுப்பு வலியில். ரொம்ப நன்றி. இதை பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.